அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புத காணொளியானது பங்குனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க, செவ்வாய் பகவான் மிதுன மனையில் அமர்ந்திருக்கார். ஸோ இந்த மாதம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 3/4/2025 அன்று செவ்வாய் பகவான் கடகமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே நீச்சமாக உட்காரப் போகிறார். கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிருக்க, சனி பகவான் கும்ப மனையில், அதாவது பங்குனி மாதம் 14ஆம் தேதி வரை, அதாவது இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வரை கும்பமனையில் இருக்கார். அதன் பிறகு சனி பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஸோ அப்போ எங்கே போய் அமரப் போகிறார்? மீன மனையில் போய் அமரப் போகிறார். அப்போ மீன மனையில் இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் இணைவு, அதாவது சூரிய பகவான் பங்குனி மாதம் முழுவதும் அங்கே மீனத்தில் இருக்க போகிறார். ராகு இருக்க போகிறார். சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் இருக்கிறார். புதன் பகவானும் வக்ரம் பெற்று இருக்க போகிறார். அப்போ இந்த 5 கிரகங்கள் இந்த பங்குனி மாதத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான நிலை இருக்கிறது, நாம் எப்படி இருக்கணும், ஸோ எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், எந்த தெய்வ வழிபாடு சிறந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனாலையும் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார். அப்போ செவ்வாயினாலே கோபம், ஆக்ரோஷம், டென்ஷன், ப்ரெஷர் இருக்க செய்யும். ஆனால் ரியாக்ட் பண்ணக்கூடாது. 5க்குரியவன் உச்ச பலத்தோடு இருக்கார். குழந்தைகளால் அனுகூலம், ஆதாயம் உண்டு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை, திடீர் ப்ரமோஷன், இடமாற்றம், வேலை சார்ந்த விஷயங்கள் நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். சுக்கிரன் 10ஆம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையா இருக்கார். அரசு அதிகாரம் சார்ந்த விஷயத்தில், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும். அரசியலில் இருக்கின்றவர்களுக்கு ஆதாயம், அனுகூலம் உண்டு. திடீர் வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஏன் சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உங்க ராசிநாதனான புதன் பகவான் 10ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவை மட்டும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நிதானம், பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இதை சொல்கிறேன்னா, செவ்வாய்ங்கிறது கோபக்காரகன், ஆக்ரோஷக்காரகன் அல்லவா. அவர் உங்கள் ராசியில் இருக்கிறனால கோபம் வரும். திடீர்னு கோபம் வரக்கூடிய தன்மை, திடீரென்று முடிவெடுக்க வேண்டிய தன்மை. ஏன்னா 6ங்கிறது எதிர்ப்பு கொடுக்கக்கூடியவன். உங்களுக்கு எதிராளி உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கார். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மிதுனராசி அன்பர்கள் தனம் சார்ந்த விஷயத்தில், எந்த ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு குறைவும் இந்த மாதம் இருக்காது. ஏன்னா இந்த தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், தன காரகனான குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் 10ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ 10, 12 அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் வரப்போவது இல்லை. முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மை, டிராவல் பண்ணக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். எங்கே தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, உத்தியோக ரீதியாக இந்த மாதிரி நிறைய டிராவல் செய்யக்கூடிய தன்மை, அதன் மூலமாக சில அலைச்சல் திருச்சல் கொடுக்கத்தான் செய்யும். அதே சமயத்தில் சகோதர வகையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு எந்த குறை இல்லை. ஆனால் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். புதன் ராகு டாக்குமெண்ட் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ ஏதாவது ஒரு வெள்ளங்கத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு இடத்த வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதில் போய் வாங்கணுங்கிறதுல குறியாக இருக்கும்போது அதில் எங்காவது ஒரு வெள்ளங்கம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். இந்த மாதத்தில் நீங்கள் யாராவது இடத்த வாங்கினாலோ
நிலத்தை வாங்கினாலோ வீட்டை வாங்கினாலோ அதில் ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து செயல்படுங்கள். 5க்குரியவன், அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின், அதாவது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னா சுக்கிரனை சொல்லுவார். அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல போய் உச்சபலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார். அப்போ குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு. ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நீங்கள் அதை ஓகே பண்ணுவீங்க, அது சரி செய்யப்படும். அவங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்குது. குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய கோர்ஸ், அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மை, வேலை விஷயத்துக்காக இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தோணி அதை எடுத்து படிப்பதற்கான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். குழந்தைகளால் இருந்து வந்த சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய தன்மையை உருவாக்கும். அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள். குழந்தைகளால் ஆதாயம் உண்டு. குழந்தைகளால் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள், அதற்கான முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்கு. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கடன் உண்டா? உண்டு. கடன் வாங்குவீங்க, ஆனால் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. கடனை வாங்கி ஒரு டெவலப்மெண்ட், கடனை வாங்கி அதை விரிவுபடுத்துவது, இது செய்வதற்கு ஒரு உகந்த காலம் கட்டம். வங்கியில் அப்ளை பண்ணீங்கன்னா இமீடியட்டாக கடன் கிடைக்கும். ஒரு வீடு வாங்கினாலும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறனாலும் சரி, எதுக்காவது நீங்கள் கடனுக்காக அப்ளை பண்ணிங்கன்னா அது ஓகே ஆயிரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு இந்த மாதம் உகந்ததாக இருக்குமா? குரு போய் 12இல் மறைஞ்சிருக்காரே, அப்போ நமக்கு அது குரு பலன் இல்லையே, திருமண தடை கொடுக்குமோ அப்படின்னு நிச்சயமே இல்லை. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று நல்லபடியாக இருக்கார். சுக்கிரன் களத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய, உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால நிச்சயமாக திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. அதற்கான முயற்சி எடுங்க, அது நல்லபடியாக மாறும். ஒரு சிலர் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், அது நடக்குமா சார்? நிச்சயமாக நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருக்க, விசா கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு அப்ளை பண்ணுங்க, நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய அத்தனை அம்சங்கள் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு உண்டு. அப்போனா என்ன அர்த்தம்? ஊரை விட்டு வெளியில் போவீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் போவீங்க, இல்லை அதர் மாநிலத்துக்கு போவீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு, கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு, அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய. அப்போது நீங்கள் இங்கேயே நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஸோ எப்படியாவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவார். பாக்யாதிபதி 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன். இதுவரைக்கும் எனக்கு ஒரு நல்ல பாக்கியமே கிடைக்கலையே, ஒரு அலைச்சல் திருச்சலோடதே இருக்கிறனே, எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டு தவித்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியம் இந்த மாதம் தந்தையால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மை. ஆனால் சூரியன் ராகு இருக்கிறதுனால சில சமயங்களில் தந்தையினுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுங்க. சூரியன் ராகுவோடு சேர்ந்திருக்காரே, அப்போ சூரியன் ராகுவோடு சேரும்போது கிரகணத்துவம் ஆகுதே, ஏதாவது ஒரு தொந்தரவு, தகப்பனுக்கு ஒரு சில தொந்தரவு வரக்கூடிய அம்சம் இருக்குது. தொழில் ரீதியாக ஓகே, பட் ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் கேர் எடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், அரசியல் சார்ந்த நிகழ்வுகள், இதில் பங்களிப்புகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும். திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும், திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். அங்கே வித்தியாசமான ஒரு என்வாயன்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அப்போது லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் போய் 2ஆம் இடத்துல போய் நீச்சமாக இருக்க போகிறார். அப்போது எப்போ செவ்வாய் நீச்சமாகுது? இந்த பங்குனி மாதம் 20ஆம் தேதி. அப்போ தான் ஹெல்த் பிரச்சனை குறையும்.
எதிர்ப்பு பிரச்சனை குறையும், நோய் பிரச்சனை குறையும், நோய் தாக்கத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். ஏன்னா 6ஆம் அதிபதியாக உங்களுக்கு கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, ஸோ இதெல்லாம் கொடுத்து கொண்டிருந்த விஷயத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும் அப்படின்னா பங்குனி மாதம் 20ஆம் தேதி அது உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சரி, இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரு வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரம் பெற்று ராகுவோடு பீடிக்கப்பட்டு இருக்கின்ற காரணத்தால் ஒவ்வொரு புதன்கிழமை அன்று பெருமாளை சென்று வழிபட்டீர்கள் என்றால் உங்கள் மனசு, உங்கள் எண்ணம், உங்கள் செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும். அதே சமயத்தில் உங்களுடைய 5க்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அங்கே 10ஆம் இடத்தில் அமர்ந்து ராகுவோடு சேர்ந்தும் அந்த சனியோட 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் இந்த மாதம் மேன்மையை பெற்றுத்தருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த பங்குனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நிச்சயமே இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் மாறும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025இல் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு வெற்றி உறுதி, எப்போ நமக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும், திருமணம் நடக்க மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டலாம், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.